நவம்பர் மாதம் 26ஆம் தேதி 1949ஆம் வருடம் புரட்சியாளர் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தினுடைய இறுதி உரையில உரையாற்றினதுதான் இவர் தொகுப்பாங்க அதுல எழுதியிருப்பார். அரசியல் ஜனநாயகம் அடைந்து விட்டோம், சமூகம் ஜனநாயகம் அடையணுங்கிறது ஒரு பெரிய வேலை. இதை எங்க எழுச்சி தமிழ் அதுல பதிவு பண்ணியிருப்பார் அந்த கட்டுரையில. இவங்க எந்த அளவுக்கு மேம்போக்கா அந்த கட்டுரையை கூட படிக்காம எல்லோருக்குமான தலைவர், ரைட் ஓகே வச்சிருப்பாடி வாரமா அப்படின்னு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எங்க கட்சியில எல்லா மாவட்ட செயலாளர்கள், எங்க கட்சியில் 144 மாவட்ட செயலர் இருக்கிறாங்க. இந்த மாசம் இறுதிக்குள்ள இன்னும் 90 மாவட்ட செயலர்கள் நாங்கள் போட்டுருவோம். ஒட்டு மொத்தமா 234 மாவட்ட செயலாளர்கள். ஒரே ஒன்று சொல்றேன், 234 மாவட்ட செயலாளர்களுக்கும் ஓட்டு போட சொல்லலாம். நான் ஒரு பக்கம், ஆதவ அர்ஜுன் ஒரு பக்கம் நிக்கட்டும். இவர் மல்டி மில்லியனர் மல்டி பில்லியனர் எதனா இருக்கட்டும் நிக்கட்டும். 234 ஓட்டும் ஒரே ஒரு ஓட் இவர் வாங்கிட்டோம். நான் ஒரு பக்கம் மீசி எடுத்துன்னு ஒரு பக்கம் மொட்டை அடிச்சுன்னு நான் வரேன். இந்த 234 ஓட்டும் எனக்கு விடும். இப்ப இதே இடத்துல எங்க தலைவர் ஏம்பா ஆதவர்ஜுனா கொஞ்சம் ஆதரவு கொடுங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த 234 ஓட்டுமே ஆதவர்ஜுனாக்கு விடும், எனக்கு 0 விடும். ஏன்னா தலைவரை மதிக்கக்கூடிய தொண்டர்களா இருக்கிறவங்க தான் எல்லாருமே, மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர் எல்லாருமே தலைவரை மதிக்கக்கூடியவர்கள். இவர் மதிக்கலன்றீங்களா? தலைவருடைய ஒவ்வொரு கருத்தையும் வேத வாக்கா எண்ணி புலகாங்கிதனம் அடைகிறவங்க. ஆனா அதிகபுர சிங்கிதனமா எங்களுடைய லட்சியம் என்ன, எதை நோக்கி நான் எங்களோட பயணம், ஒரு லட்சியத்தை அடையறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன வெற்றிகள் அடைஞ்சுன்னு போறது, இதெல்லாம் ஒரு கட்சியினுடைய யுக்திகள். ஆனா இவங்க எடுத்தவங்க ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஒட்டு மொத்தமா தூக்கி நடுத்தரில் விட்டுட்டு போற கதை.